அன்புமணி ராமதாஸ் இடையே நடக்கக்கூடிய இந்த பனிப்போர் முடிவுக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர்னு சொல்லாம கட்சிக்குள்ளேயே அவங்க குடும்பத்துக்குள்ளேயே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பனிப்போர் முடிவுக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இடையேயான இந்த பிரச்சனை ஒரு 3-4 மாதங்களா நடந்துகிட்டு வருது. இவரு அன்புமணி ஏதாவது ஒரு கேஸ் போட்டாருன்னா அது எதிர்த்து ராமதாஸ் அவர்கள் ஒரு கேஸ போடுறாரு. அதுல அன்புமணியே தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வராரு. அன்புமணி தரப்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு வருது. பாமக இனிமே அன்புமணி தரப்புல இருக்கவங்க தான் அன்புமணிக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு வராங்க. அதே போல ராமதாஸ் அவர்களும் அவங்க மகள் மருமகன் இவங்க எல்லாருக்குமே பதவி கொடுத்து நாங்க தான் எல்லா முடிவு எடுக்கிறதுக்கும் எங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு அப்படின்னு ராமதாஸ் அவர்களும் சொல்லிட்டு வராங்க. இப்படி 2 பேருக்கு இடையில இந்த பனிப்போர் மோதல் இப்படி போயிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில திடீர்னு அன்புமணி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு பாமக உங்க கூட தான் கூட்டணி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடி அறிவிச்சு இருக்காங்க. இதனிடையே அதிமுக, பாஜக, பாமக, ஜி.கே. வாசன் அவர்களுடைய கட்சி இவங்க எல்லாமே என்டிஏ கூட்டணியில சேர்ந்து நாங்க தேர்தலை போட்டியிட போறோம். அது மட்டும் இல்லாம டிடிவி தினகரன் அவங்களையும் கூட்டணிக்குள்ள சேர்க்கறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாச்சு. இதுக்கு அப்புறம் தான் பாமக உண்மையாலே யாரு கூட கூட்டணி அப்படிங்கிற சந்தேகம் பாமக தொண்டர்கள் மத்தியிலையும் தமிழக மக்கள் மத்தியிலையும் எழுந்து இருக்கு. இதன் பின்னர் தான் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா பாமக கூட்டணி அறிவிக்கிறதுக்கு உரிமை தகுதி எல்லாமே எங்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா பாமக தொடங்குனது நான் தான், எனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. அன்புமணி விளையாட்டுத்தனமா விளையாடிட்டு இருக்காரு, அதெல்லாம் போங்காட்டம், நாங்க ஆடுறது தான் அதிரடி ஆட்டம், அதிகாரப்பூர்வமான ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு வராரு. இந்த கூட்டணி விவகாரத்திலையும் பாமக இடம்பெறக்கூடிய கூட்டணி தேசியமாகவும் இருக்கலாம், திராவிடமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அன்புமணி அவர்கள் பாமக அதிமுக கூட தான் கூட்டணி வச்சிருக்குது அப்படின்னு சொன்னது சட்ட விரோதம், இதெல்லாம் சட்டப்பூர்வமா செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்க அறிவிக்கிறது தான் அதிகாரப்பூர்வ கூட்டணி அப்படிங்கிற ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. இந்த அறிவிப்பு அன்புமணி தரப்புல ஒரு அதிர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கு. என்னடா இது, நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம்னு பார்த்தா இவர் குறுக்க இந்த கௌசிக் அந்த மாதிரி நடுவில் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியில இருக்காங்க. 2026 தேர்தலுக்கு இன்னும் 2-3 மாதங்களே இருக்கிற நிலையில பாமக யாரு கூட தான் கூட்டணி, எந்த தலைமையிலான பாமக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துனது தான் பார்க்கணும்.